இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இன்று படிக்க போகிற பாடம் 10வது பாடத்தை படிக்க போகிறோம். சரிங்களா? பாடத்தினுடைய தலைப்பு அம்பலமான ஆவி மார்க்கம். நம்ம ஆன்மீக போராட்டத்தை குறித்து படித்து கொண்டே வரோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு இந்த ஆவி மார்க்கத்திற்கும் ஆன்மீக போராட்டத்துக்கும் உள்ள தொடர்பு நம்ம என்னன்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், நம்ம ஆவி மார்க்கத்தை புரிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆன்மீக போராட்டம் என்கிற பின்னணியில், இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம இந்த ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்ற விஷயத்தை நம்ம படித்து கொண்டு போகிறோம். ஆவி மார்க்கத்திற்கும் ஆன்மீக போராட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? இதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், முதல்ல ஆன்மீக போராட்டம் பரலோகத்தில் எதின் அடிப்படையில் ஆரம்பித்தது அப்படின்ற கேள்வி எழுப்பணும்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாத்தான் பரலோகத்தில் என்ன எதிர்பார்த்தான்? அதான் பைபிள் சொல்லுது. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் அப்படின்னா, நான் தேவனுக்கு சமம், அடுத்தது தேவனுக்குரிய தொழுகையை பெற்றுக்கொள்ள நானும் பாத்திரவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆக அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவனுடைய வாஞ்சையெல்லாம் தெய்வத்துக்குரிய தொழுகையெல்லாம் அவன் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்க. இப்போ இந்த வாஞ்சையை, அவன்தான் தேவன், தேவனுக்குரிய தொழுகையை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வாஞ்சையை, தவறான வாஞ்சையை எப்படி நிறைவேற்றினா? இதை நமக்கு புரிந்து கொள்ளணும்னு சொன்னால் ஆதியாக 3ஆம் அதிகாரத்துக்கு வரணுங்க. இப்போ உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னானா, நான் தேவன் அப்படின்னு சொன்னானா? இப்போ ஆதியாக 3ஆம் அதிகாரம் வசனம் 4, 5 ஏசாயா 14ஓடு மிக நெருங்கிய முறையில் தொடர்புடையது. 4, 5 அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து, அடுத்த வார்த்தை முக்கியமான வார்த்தை, தேவர்களை போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. சாத்தான் சொன்னா பரலோகத்துல உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், நான் தேவனுக்கு சமம், தேவனுக்குரிய தொழுகையை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவன் என்பதை அங்க சொன்னாப்புல. இப்ப அதே எதிரொலி ஏதேன் தோட்டத்துல கேக்குதா? ஏதேன் தோட்டத்துல சாத்தான் ஏவாளிடம் சொன்னது என்ன? பைபிள் சொல்லுது, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். அங்க சாத்தான் நான் தான் தேவன் சொன்னாப்புல, அதே விஷயம் ஏவாள்கிட்ட போய், நீ சாதாரண வாழ்க்கை துணையெல்லாம் கிடையாது, நீ சாதாரண பெண்ணெல்லாம் கிடையாது, நீ தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஏவாளை வஞ்சித்தாங்க. விஷயம் புரியுதா? அப்ப பரலோகத்துல உள்ள அந்த ஆன்மீக போராட்டத்தினுடைய துவக்கத்துக்கும் ஏதேன் தோட்டத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கா? இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்க்கும் பொழுது ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்படுறா கவனிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். வசனம் 5, 4 சொல்லுது, என்ன சொன்னா, நீங்கள் சாகவே சாவதில்லை. அப்ப சாத்தான் இங்கதான் ஆவி மார்க்கத்துக்குரிய அடிப்படை இங்கதான் பார்க்கிறோம். அப்ப ஆவி மார்க்கம்னா என்ன அப்படின்னா, அவனுடைய ஏஜென்ட் வழியா சாகவே சாவதில்லை என்று சொல்லி உங்களை வஞ்சிக்க வரான்னா அது பேர் தான் ஆவி மார்க்கம். ஆவி மார்க்கம்னா என்ன? வேறொரு ஆவியில வேறொரு ஏஜென்ட் வழியா நீ சாவதில்லை அப்படின்னு சொல்லி உங்களை வஞ்சிக்கிறது, இதுதான் ஆவி மார்க்கம். சரியா? அப்ப இதை குறித்து தாங்க நீங்க படிக்க வரோம். அப்ப ஆவி மார்க்கத்திற்கும் ஆன்மீக போராட்டத்துக்கும் ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்குங்க. ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அதான் பார்த்தோம். நம்ம அவனுடைய வாஞ்சை எப்படி நிறைவேற்றி கொள்கிறான்? ஆவி மார்க்கத்தின் வழியாக நிறைவேற்றி கொள்கிறான். இதுதான் விஷயம். அப்ப இன்னைக்கு நம்ம ஆன்மீக போராட்டத்தின் பின்னணியில இந்த ஆவி மார்க்கத்தை படித்துக் கொள்ள போறோம். 4 மிக முக்கியமான விஷயங்கள் ஆவி மார்க்கத்தை குறித்து படிப்போம். சரிங்களா? அந்த கருத்துக்கள்லாம் புரிய வர்றதுக்கு நம்ம தாழ்மையோடு ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, மிக மிக முக்கியமான பாடங்களை எல்லாம் படித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. இன்றைக்கும் எங்கள் பலத்திலலாம் அதை புரிந்து கொள்ள முடியாது தகப்பனே. தேவரீர் வேதத்தில் தீர்க்க தரிசன ஆவியில் நாங்கள் என்ன படிக்கிறோமோ அதை புரிந்து கொள்ளவும், அது எப்படி இன்றைய உலகத்தில் அது எங்கு பார்த்தாலும் அது இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் எங்களுடைய கண்களை திறந்துடுங்கப்பா. நாங்கள் எப்படி எங்களை தற்காத்து கொள்ளணுன்றது சொல்லிக் கொடுங்கப்பா. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 10வது பாடங்க, அம்பலமான ஆவி மார்க்கம். இப்போ 4 விஷயம் ஆவி மார்க்கத்தை குறித்து படிப்போம்னு சொன்னேன். சரிங்களா? முதல்ல ஆவி மார்க்கம் என்னன்ற உங்களுக்கு சொல்லி புரிய வச்சாச்சு. ஆவி மார்க்கத்துக்கும் ஆன்மீக படங்களும் தொடர்பு என்னன்றது நம்ம பார்த்தாச்சு. நம்ம இப்போ பார்க்க போகிறது முதல் விஷயம், ஆவி மார்க்கம் கடைசி காலத்தில் வருமா? இப்போ படிக்க போகிற வசனங்கள் எல்லாம்
கடைசி காலத்தை பற்றி பேசுகின்ற வசனங்கள். அந்த கடைசி காலத்தை குறித்து பேசுகின்ற வசனங்கள்ல வஞ்சனை என்ற ஒரு விஷயம் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எப்படி வஞ்சிக்கப்படுறோம் அப்படின்றது கொஞ்சம் பாருங்க. என்ன மத்திய 24ஆம் அதிகாரம். ஆண்டவர்கிட்ட சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, ஆண்டவரை நீங்கள் எப்பப்பா வரீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொன்ன பதில் வசனம் 4:5, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் வசனம் 5, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்போ ஆண்டவரே நீங்கள் எப்போ வரப்போறீங்க, வருகைக்கான அடையாளம் என்ன? அப்போ 24ஆம் அதிகாரம் நான் வசனம் 3 படி பார்த்தாலும் அந்த அதிகாரம் முழுவதுமாக பார்த்தாலும் அது 2ஆம் வருகையை பின்னணியாக கொண்டது. இப்போ 2ஆம் வருகை எப்படி சீக்கிரம் வரப்போறீங்க அப்படி புரிஞ்சுக்கிறது. வஞ்சனை நடந்துச்சுன்னா நீங்கள் சீக்கிரம் வரப்போறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுவும் வஞ்சனை யார் நாமத்தில்? இயேசுவின் நாமத்தில். என்னுடைய நாமத்தை தரித்தவர்களே வந்து உங்களை வஞ்சிப்பாங்க. அதுவும் என்ன சொல்லி வஞ்சிப்பாங்க? நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பாங்க. இந்த வஞ்சனை என்ற வார்த்தையானது 24ஆம் அதிகாரத்துல எத்தனை முறை வருது கொஞ்சம் பார்த்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரிங்களா? வஞ்சனை என்ற வார்த்தை எத்தனை முறை வருது, எங்கெங்கெல்லாம் வருது? சரி, இது ஒண்ணு. இன்னொரு முறை வருதுங்க, நான் அதை சொல்ல மாட்டேன், நீங்க கண்டுபிடிங்க. இப்ப வசனம் 24ஆம் வசனம் பாருங்களேன். ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்ப அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் கூடுமானால் யாரை வஞ்சிக்க முடியும்னு சொல்றாங்க பைபிள்? எப்படி வஞ்சிக்க முடியும்னு சொல்றாங்க? யார எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுது, அவங்க பெரிய அடையாளங்களை செஞ்சு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளையே வஞ்சிப்பாங்களாம். எப்படிங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே வஞ்சிக்கப்படக்கூடும்? அடுத்த சில வசனங்களை பாருங்க. எப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிக்க கூடும் அப்படின்றது நமக்கு புரிய வருங்க. சரிங்களா? அப்ப 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா அங்க மீண்டும் பின்னணி கடைசி காலம், பாவ மனுஷன், கேட்டின் மகன் அல்லது அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற விஷயம். கேட்டின் மகன் தோன்றின நாள் ஒழிய அந்த நாள் வராது அப்படின்ற பின்னணியில உள்ள விஷயங்க. இப்ப பாருங்க வசனம் 9-10. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை, அதாவது அந்தி கிறிஸ்துனுடைய வருகை சாத்தானினுடைய செயலின்படி, அக்கிரமக்காரன் வேறங்க, சாத்தான் வேறங்க. சாத்தானின் செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும், அண்டர்லைன் பண்ண வேண்டியது, பொய்யான அற்புதம் நடக்கும். சகலவித சாத்தானின் வல்லமையோடு பொய்யான அற்புதம் நடக்கும். அதனுடைய விளைவு என்ன? அக்கிரமக்காரன் சீட்ல வருவான். ஆண்டவருடைய வருகையை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். அக்கிரமக்காரனுடைய வருகையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அக்கிரமக்காரனுடைய வருகை அந்தி கிறிஸ்து சிங்காசனத்துல அமருவது, அந்தி கிறிஸ்து சிங்காசனத்துல அமருவதை குறிக்கிறதா இருக்கிறது. சரிங்களா? அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானினுடைய செயலின்படி சகல வல்லமையோடு இருக்கும். அப்ப பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை சாத்தான் பெரிய அடையாளம் செஞ்சு ஏமாத்துவான். சரி, எப்படி ஏமாத்துவான் அப்படின்னா பொய்யான அற்புதங்களை செய்து தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிக்க முடியும். சரி, இப்ப அடுத்த வரப்போற வசனங்கள்லாம் அவன் என்னென்ன வழிமுறைகள் மூலமாக அவன் ஏமாத்த போறான் அப்படின்னு பாருங்க. வசனங்கள் எல்லாமே பின்னணி கடைசி காலம் தாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆமா, அந்த பின்னணி கடைசி காலம் வரும்பொழுது அவன் வஞ்சிக்கிறான்ற வார்த்தை வருது. எப்படி வஞ்சிக்கிறான்? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரங்க. வெளிப்படுத்தல் 13 வசனம் 13 பாருங்களேன். வெளிப்படுத்தல் 13 அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து. கவனிச்சிங்களா? பெரிய அற்புதம் எங்க படிச்சோம்? மத்திய 24 படிச்சோம், 24 படிச்சோம். அதே விஷயம்தான். அந்த இப்ப அங்க பெரிய அற்புதங்களை செய்து தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை ஏமாத்துவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பெரிய அற்புதம் என்ன? அங்க இல்ல, இங்க இருக்குது பாருங்க. வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து பெரிய அற்புதங்களை செய்து, வசனம் 14, மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி, வஞ்சனை, பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. அப்ப பெரிய அற்புதம், வஞ்சனை,
எதுக்கு நடக்குது இதெல்லாம் அப்படின்னா, மிருகத்தினுடைய சுரூபத்தை வணங்குறதுக்காக. கவனிச்சிங்களா? அப்ப தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பெரிய அற்புதத்தின் மூலமாக ஏமாற்றுகிறான் சாத்தான். அந்த பெரிய அற்புதம் என்ன? வானத்திலிருந்து நெருப்பு வருதுங்க. வானத்திலிருந்து நெருப்பு வர்றதுனால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கூட ஏமாற்றப்படக்கூடும். சரி, இங்கதான் விஷயம். அந்த நெருப்பு என்பது என்ன? நெருப்பு என்பது என்ன? அந்த நெருப்பு என்பது முதல் விஷயம், நெருப்பையே கொண்டு வருவாங்க. ரெண்டாவது விஷயம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின்படி பார்க்கும் பொழுது அது அந்நிய பாஷை வரத்தை குறிக்கிறது. அப்ப நேரடி நெருப்பையே கொண்டு வருவான், அந்நிய பாஷை வரத்தின் மூலமாக. அதாவது சாத்தான் கொடுக்கிற அந்நிய பாஷையின் வரம் என்றால் அது போலியான அந்நிய பாஷை. அது வேறொரு ஆவி மூலமா எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. இப்போ நம்ம அப்படியே ஆவி மார்க்கத்துக்குள்ள வரோங்க. அதுவும் இயேசுவின் நாமத்தில் நடக்கக்கூடிய வஞ்சனைங்க. அதான் விஷயம். அப்ப இயேசுவின் நாமத்தில் நடக்கக்கூடிய வஞ்சனை என்ன? பரிசுத்தாவி பரிசுத்தாவின்னு சொல்லிட்டு வேறொரு ஆவி இறங்க பண்ணிட்டு இருக்கு. ஃபயர் 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 ஃபயர்ன்னு சொல்றாங்களே, அந்த ஃபயர் இறங்குறதுங்க. சரி, அப்ப சாத்தான் யாரை வஞ்சிக்கிறான்? அங்க தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். எப்படி வஞ்சிக்கிறான்? பெரிய அற்புதம் செஞ்சு வஞ்சிக்கிறான். அந்த பெரிய அற்புதம் என்பது என்ன? ஃபயர். இன்னைக்கு யூடியூப்ல ஃபயரை பார்க்குறீங்களா? சரிங்களா? வெகு சீக்கிரத்தில் நிஜ ஃபயரே இறக்குவாங்க. என்ன? அப்போ அந்த அக்னி மூலமாக வஞ்சிக்கிறான். சரி, இது ஒரு விஷயங்க. இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இப்போ பாருங்க, மத்தேயு 24 வசனம் 25 பாருங்களேன். மத்தேயு 24 ஏற்கனவே பார்த்தோம்ல, அங்கே வந்துடலாம். மத்தேயு 24 வசனம் 25, 26. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள், ஆனால் புறப்படாதிருங்கள். கவனிச்சிங்களா? வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்லுவார்களானால் நம்பாதிருங்கள். அப்ப இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து ரூமுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா புறப்படாதீங்க, நம்பாதீங்க. ஏன் புறப்படக்கூடாது? ஏன் நம்பக்கூடாது? உண்மையிலேயே அங்க ஒரு ஆசாமி இயேசு கிறிஸ்து போல வந்திருக்கிறாப்ல. யார் அந்த ஆசாமி? ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இது எங்க இருக்கு பைபிள்ல? வசனத்துல போடுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் வசனம் போடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் போட மாட்டீங்க, இங்க போடுங்க தயவு செஞ்சு. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே அப்படின்னு வசனம் எங்க இருக்குது? கொஞ்சம் குருந்தியர்ல இருக்குதான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி எங்கன்னு பார்த்து போடுங்க. அப்ப பார்க்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து போல அறை வீட்டுக்குள்ள, பார்க்கிறதுக்கு வனாந்தரத்துல இயேசு போல, ஆனா உண்மையிலே யார் வந்திருக்கிறா அப்படின்னா சாத்தான் வந்திருக்கிறான். ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. என்ன, ஒரு செய்தியாளரை போல, அங்க சத்தியத்தை சுமக்கிற ஒரு தூதனை போல அவன் வந்துடுறான். அப்ப அங்க நெருப்பு வழியா நிஜமான நெருப்பு ஏமாற்றப்படுது. அடுத்தது போலியான அந்நிய பாஷை வரத்தின் மூலமாக ஏமாற்றுகின்றான். சாத்தான் இயேசு கிறிஸ்து போல அங்க ஏமாத்துறாங்க. சரிங்க, 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, இங்க ஒரு ராஜா வஞ்சிக்கப்படுறாரு. எப்படி வஞ்சிக்கப்படுறாரு? இங்க அந்த ராஜா வஞ்சிக்கப்பட்டது ரொம்ப பெரிய காரியங்க. அது 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 1 சாமுவேல் 28:28 இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க. 28 வசனம் 7 பாருங்க. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். யார்கிட்ட போய் சவுல் விசாரிப்பேன்? அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடி கொண்டு வாங்க, அவள்கிட்ட போய் நான் விசாரிப்பேன். யார்கிட்ட நான் தேடி இருக்கணும்? என்னுடைய பிள்ளை தானே. இப்ப பாருங்க, அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்ப அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடுங்க. ஏன் தேடுங்க? தேவன் அவன்கிட்ட பேசல. சொப்பனத்தினால, ஊரிம்னால, தும்மிம்னால பேசல. ஏன் பேசல? அவர் விரும்பினவர்கிட்ட தான் பேசுவாரா? அப்படி கிடையாதுங்க. யார் யாரெல்லாம் விரும்பலையோ, யார் யாரெல்லாம் ஒதுக்குறாங்களோ, அங்க எப்படிங்க அவர் போய் பேச முடியும்? அந்த வகையில தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தான் இந்த சவுலு. எங்க போயிட்டான்? ஆண்டவருடைய சத்தம் அவனுக்கு கிடைக்கல.
எதனால என்ன ஆச்சு? இப்ப ஆண்டவர் பேச மாட்டாரு, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுப்பா அப்படின்னு தேடியாச்சு. இப்ப தேடி என்ன நடக்குது பாருங்க. வசனம் வசனம் 14ஆம் வசனம் பாருங்க. ஆமா, வசனம் 13, 14. ஓகே, வசனம் 12லேருந்து வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ராஜா ஓகே, வசனம் மன்னிக்கவும். பஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை ராஜா தேடுறாங்க. தேடி என்ன நடக்குது? வசனம் 11. அப்பொழுது ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, நீர் ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுல் ஆச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். தேவன் சவுல்கிட்ட பேசல, சவுலு அஞ்சனக்காரிய தேடுறாங்க. இப்ப சவுலு யாரை கூட்டிட்டு வரணும்னு சொல்றாரு? சாமுவேலை கூட்டிட்டு வாங்க. இப்ப இந்த ஸ்திரீ யாரை பார்த்ததா சொல்றாரு? தேவர்கள் பூமியிலிருந்து எழும்பி வர்றத நான் காண்கிறேன். அப்ப நமக்கு தெரியும், இங்க வந்த நபர் சாமுவேலா? தேவன் தான் பேசலன்னு தெரிய வருது. எப்படி தேவன் அவர் எப்படி சாமுவேலை கொண்டு வருவார்? கொண்டு வருவாரா? இல்லை, சரிங்களா? அவன் பாருங்க, பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன். அவர் உயிரோடு இருக்கிறாருன்னா அவர் பரலோகத்துல இருக்கணும், அங்கிருந்துல வரணும். எப்படி கீழே இருந்து வராரு? மேல இருந்துல வந்திருக்கணும், சரிங்களா? இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் பரலோகத்தில் இருப்பாருன்னு சொன்னா அடுத்த இன்னொரு விஷயம் பாருங்க. அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்தி கொண்டிருக்கிற ஒரு முதிர் வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். எங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னாங்க, எப்படிங்க முதிர் வயதா இருப்பாங்க? இளமையெல்லாம் இருப்பாங்க. எப்படிங்க கீழே இருந்து வராங்க? மேல இருந்தெல்லாம் வரணும். யாருங்க? தேவன் பேசலைன்னா இப்ப யாருங்க பேசுறது? இந்த அடிப்படை விஷயத்தெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சாமுவேல் ரூபம் கொண்டு வந்த ஆள் யாரு? அதுதான் சாத்தான் தான் வந்திருக்கிறான், சரிங்களா? அப்ப சாத்தான் யாரை போல வேஷம் அணிந்து சவுலை ஏமாத்தினான். மரித்த சாமுவேலை போல தோற்றம் அணிந்து சவுலை ஏமாற்றினான். ஆக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை பெரிய அற்புதத்தின் மூலமாக வஞ்சிக்கிறான் சாத்தான். அந்த பெரிய அற்புதம் என்ன? நிஜமான அக்கினி வர்றது. ரெண்டாவது, போலியான அந்நிய பாஷை, வேறொரு ஆவினால நிரம்புறது. பரிசுத்த ஆவி போல வேறொரு ஆவி போல நிரம்புறது. மூன்றாவது, நம்ம பார்த்தோம், சாத்தான் கிறிஸ்து போல வர்றது. சாத்தான் கிறிஸ்து போல வர்றதுக்கு முன்பாக இன்னொரு விஷயமும் செய்யறான். அவன் மரித்தவர்களை போல வர்றான். அங்க சாமுவேலை போல வந்தான் சாத்தான் சவுல்கிட்ட, அதே போல மரித்தவங்களை போல வருவான். இப்படி மரித்தவங்களை போல வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படக்கூடும். அதான் சொல்றாங்க. அந்த 4 விஷயம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அக்னியின் மூலமாக, வேறொரு ஆவி, வேறொரு அந்நிய பாஷையின் மூலமாக, அங்க போலியான கிறிஸ்து மூலமாக, அடுத்தது மரித்தவர்களை போல அவன் தோற்றம் அணிஞ்சு வர்றாங்க. சரி, இப்போ மரித்தவர்களை போல தோற்றம் அணிஞ்சு வரும் பொழுது இங்க ஏதோ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க. அப்ப உண்மையிலே யார் தான் வராங்க? என்ன நடக்குது? வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் வசனம் 14 பாருங்க. 16, 14. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள், அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடத்தும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்ப இந்த 3 தவளைக்கொப்பான ஆவி என்னவா? அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். கடைசி கால பின்னணியில் தான் வருது, மோசம் போகிறத பத்தி பேசப்படுது. என்னவா? அவைகள் அற்புதம் செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை மட்டும் வஞ்சிக்குதா? இல்ல. எப்படி வஞ்சிக்குதுன்னா, ராஜாக்களையே வஞ்சிக்குது. ஆக கடைசி நாட்கள்ல சாத்தான்
அற்புதம் செய்து ஏமாத்துவானா? ஆமாம், அற்புதம் செஞ்சு ஏமாத்துறான். சாத்தான் அற்புதம் செய்வானா? பெரிய அற்புதம் செய்வானா? சாத்தான் பெரிய அற்புதம் செய்வான். சாத்தான் என்ன பெரிய அற்புதம் செய்ய முடியும்? எங்க கிறிஸ்து போலவே கொண்டு வந்துட முடியுங்க. செத்தவங்களை போல கொண்டு வர முடியுங்க. அப்ப இப்படிப்பட்ட காரியம் நெருப்பை மேலேருந்து கொண்டு வர முடியுங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க தொழுகை முறையை மாற்றி வேறொரு ஆவிக்குள்ள கொண்டு போக முடியுங்க. வேறொரு ஆவிக்குள்ள சாத்தான் கொண்டு போயிட்டான்னு சொன்னா 99% அவன் முடிக்க போறான்னு அர்த்தம். சரியா? அப்ப கடைசி நாட்கள்ல சாத்தான் வேறொரு ஆவி மூலமாக வஞ்சிக்கிறது ஆவி மார்க்கமாகும். அப்ப கடைசி நேரத்தில் சாத்தான் வருமானா? வஞ்சிப்பானா? எஸ், வஞ்சிப்பான். ரெண்டாவது, இப்படி அவன் வஞ்சிக்கும் பொழுது, வேறொரு ஆவி மூலமாக ஏமாற்றும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய கான்சிக்வன்ஸ் என்ன, விளைவு என்ன, பின்விளைவு என்ன? சரிங்களா? ரொம்ப பெரிய பின்விளைவு இருக்கு பாருங்க. 2 கொரிந்தியருக்கு வந்துருங்க. 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா 11 வசனம் 3-4 பாருங்களேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, சர்ப்பம் தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்ப என்ன பார்க்குறோங்க, நம்ம சாத்தான் தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்த போல சபையாரே, கொரிந்து சபையாரே, உங்க மனசு கூட உண்மை நின்று இழுக்கப்படுமோ, வஞ்சிக்கப்படுமோன்னு சொல்லிட்டு நான் பயந்து இருக்கிறேன். அப்ப சபைய, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை எப்படி சாத்தான் வஞ்சிப்பான்? அழகான கம்பேரிசன் போடுறாங்க. போய் ஆதியாக 3ஆம் அதிகாரம் படிங்க. 3ஆம் அதிகாரத்தினுடைய வஞ்சனை சபைக்குள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப ஆதியாக 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுறோம். அங்கதானே சர்ப்பம் தந்திரத்தினால ஏவலை வஞ்சித்தது. வாங்க ஆதியாக 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா எப்படி அங்க வஞ்சனை அங்க நடைபெறுது? சரிங்களா? அந்த வஞ்சனை வேறொரு ஏஜென்ட் வழியா சாத்தான் தான் பேசியிருக்கிறான். அங்க வஞ்சனை, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது பார்க்குறோம்ல. எப்படி வஞ்சித்தது? சாத்தான் சர்ப்பத்தின் வழியாக வஞ்சித்தான். சரியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. சர்ப்பம் பேசுச்சு. இப்ப என்ன பின்விளைவு? என்ன பின்விளைவு? முதல் பின்விளைவு என்னன்னு பாருங்க. இங்க எது உண்மை எது பொய் அப்படின்றது தெரியாதுங்க. அதாவது இந்த ஆவி மார்க்கத்தினுடைய பின் விளைவு கவனிங்க. வசனம் 5, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள். இப்ப பின் விளைவு என்ன? அல்டிமேட்டா நீங்கெல்லாம் சாமி, நீங்கெல்லாம் தெய்வம், நீங்கெல்லாம் வணக்கத்திற்குரியவர், நாமெல்லாம் கடவுள் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்பா. அன்பு குணம் இருந்தாலே நீங்கெல்லாம் கடவுள் தான், நம்மெல்லாம் கடவுள் தான்றதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னாலே ஆவி மார்க்கம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த அல்டிமேட்டா நம்மெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு 2-3 விஷயம் நடக்கணுங்க. முதல்ல, உலகத்துல பாவம்னு ஒண்ணு இல்லை. சிலருக்கு இது பாவம், சிலருக்கு அது பாவம். அதனால நிரந்தரமா இதுதான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல ஒன்றும் கிடையாது. there is no sin அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாவம்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா மரணம்னு ஒண்ணு இப்படி வரும். சட்டான்னு ஒண்ணு இருந்து அதை மீறினா தானே பாவம். பாவம்ன்ற ஒண்ணு கிடையாது. ஆகவே மரணம்னு ஒண்ணு கிடையாது. இப்ப அடுத்த ஸ்டெப், மரணம்னு ஒண்ணு கிடையாதுன்னா அடுத்தது மரிக்கிறவங்க அது உண்மையிலே மரணம் இல்லை, வேறொரு வகையில அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மரித்தவர்கள் வேறொரு வகையில உயிர் வாழ்றாங்க என்று சொல்லுவதுதான் ஆவி மார்க்கத்தினுடைய விளைவாகும். ஆக ஆவி மார்க்கம் என்னத்தை நம்புது? பெரிய அடையாளங்களை செய்து ஏமாத்த வர்றாங்கல்ல, பெரிய அற்புதங்களை செய்து நீங்கள்லாம் தேவர்கள் அப்படின்னு சொல்ல வர்றாங்கல்ல. இப்ப அவங்களுக்கு எது பாவம்? பாவம்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப மரணம்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப மரிக்கிறாங்களே, அது உண்மையிலேயே மரிக்கல, வேற ஒரு ரூபத்துல இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சீக்வன்ஸ்குள்ள போகும் பொழுது இந்த கொள்கையானது மனிதர்களை, படைக்கப்பட்ட சிருஷ்டிகளை அவங்கள தேவனா மாத்திருது. எவ்வளோ பெரிய மோசமான விஷயங்க இது. எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயமாக இது இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட மோசமான பின்விளைவுகளை உடையது தான் இந்த ஆவி மார்க்கம். பாவமே கிடையாது. அப்ப அவன் பாவம் செஞ்சுட்டே இருப்பான்.
அவனுக்கு மரணமே கிடையாது. மரணமே கிடையாதா? அப்போ அவன் எப்படி அவன் பரிசுத்தமாக வாழ்வான்? எப்படி தப்புலேருந்து திருந்துவான்? தப்புலேருந்து திருந்தாதபடிக்கு என்ன பண்ணிடுறான் சாத்தான்? இந்த வேற ஒரு ஏஜென்ட் வழியாக பேசிடுறான். அவன் கண்ணை நம்ப வச்சிட்றான். அதுதான் நெருப்பை நம்ப வைக்கிறான், அந்நிய பாஷையை போலியான அந்நிய பாஷையை நம்ப வைக்கிறான், போலியான கிறிஸ்துவை நம்ப வைக்கிறான், மரித்தோர் பேசுறது போல நம்ப வைக்கிறான். இப்போ பைபிளை நம்பாமல் இப்படியெல்லாம் நம்பி போகும்பொழுது எது பாவம்னே தெரியாது, எதுவுமே பாவம் இல்லைன்னு ஆகிடும். எவ்வளோ மோசங்க! அதுதாங்க பின்விளைவு. இப்படிப்பட்ட விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படின்னா, உபாகம் 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகம் 18 வசனம் 11 பாருங்க. உபாகம் 18 வசனம் 11. ஆண்டவர் இந்த ஆவி மார்க்கத்தை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாருங்க. 18:11. மந்திரவாதியும் சன்னத்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கணும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம், குறி கேட்கிறவனும் இருக்க வேண்டாம். ஆண்டவர் அன்னைக்கு அவங்களாம் விரட்டி அடிச்சிருன்றார். இந்த மாதிரி வேறொரு ஆவிட்ட பேசுறது, வில்லி சூனியம் வைக்கிறது, இப்படி ஏதாவது நம்ம மத்தியில இருக்க வேண்டாம். ஏன் இருக்க வேண்டாம்? அது பாவம்னா என்னன்னே சொல்லித்தராது. மரணம் ஒன்று இருக்குது, தண்டனை ஒன்று வருது அப்படின்னே சொல்லாது. செத்த பிற்பாடு கூட எங்கேயோ ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கிறான்னு சொல்லும். ஆக இதெல்லாம் சொல்லக்கூடிய மந்திரவாதிய, இதெல்லாம் சொல்லக்கூடிய சன்னத்காரனை, இதெல்லாம் செய்யக்கூடிய குறிகாரனை உன்னுடைய ராஜ்யத்தில் இராதபடிக்கு துரத்தி போட்டுரு. இப்போ யார் சன்னத்காரன், யார் குறிக்கிறவன், யார் மந்திரவாதி? எவன் ஒருத்தன் வேறொரு ஆவிட்ட தொடர்பு கொண்டு பாவம்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு வேண்டிய காரியம் நடக்கும்பா அப்படின்னு சொல்கிறானா, மரணம்லாம் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறானோ, அவன் குறி சொல்கிறவன் அர்த்தங்க. அப்போ இந்த குறி சொல்கிறவன் அன்னைக்கு ராஜ்யத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்னைக்கு குறி சொல்கிறவங்க இன்னைக்கு மரணம்லாம் ஒன்றும் இல்லை, செத்த உடனே ஏதோ ஒரு ரூபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் போதகர் அல்ல, அவங்கெல்லாம் தீர்க்கசி அல்ல, அவங்கெல்லாம் அப்போஸ்தலர் அல்ல, அவங்கெல்லாம் இயேசுவின் நாமத்தில் உள்ள குறிகாரர்கள். செத்தவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ பைபிள் சொல்லுது, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்களேன். லேவியராகமம் 20:27 சொல்லுது, இப்படிப்பட்ட குறிகாரர்களை, ஆவி மார்க்க தொடர்புடைய பிள்ளைகளை என்ன சொல்லலாம்? அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லர்களும் ஆகிய புருஷன் ஆகிலும் ஸ்திரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக. அவனை கொன்றுன்றார். ஏன் இப்படி ஒரு தண்டனை கொடுக்குறாருன்னா, அவனுடைய வேலை படு மோசம். போய் சிக்கிட்டுனா மீண்டு வர்றது ரொம்ப சிரமம். ஏன்னா வேற ஒரு ஆவி உங்களை வஞ்சிக்க ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தயவு செய்து உங்க ஊர்ல இருக்க வேண்டாம், அந்த ராஜ்யம் அவங்க கண்ட்ரோல் இருக்கும் பொழுது அவங்களெல்லாம் கொன்றுங்க அப்படின்றாரு. ஏன்? அவ்வளோ பாய்சனஸ், அவ்வளோ பின்விளைவு மோசமானது. ஆக ஆவி மார்க்கம் கடைசி காலத்தில் வருமா? அதை புரிஞ்சு படித்தோம். ஆமாம் வரும், பெரிய அடையாளங்களை செஞ்சு தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளையும் வஞ்சிக்கும் படிச்சாச்சு. இப்போ இந்த ஆவி மார்க்கனுடைய விளைவு என்ன? சாத்தான் எந்த நோக்கத்துக்காக ஆசைப்பட்டானோ அந்த நோக்கத்தில் கொண்டு போய் வச்சிரும். நானும் சாமி நீனும் சாமி. எப்படி? பாவம்னா ஒண்ணுமே கிடையாது, சட்டம்னா ஒண்ணுமே கிடையாது, மரணம்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா சாகிறவன்ப்பா நம்ம சாவல, உடம்பு தான் சாவுது, ஆவியா ஏதோ ஒரு வகையில அலைஞ்சிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்தீங்களா? அப்ப மீண்டும் மீண்டும் தவறு செய்வதற்கும், தண்டனையை புரிந்து கொள்ளாமல் போவதற்கும், மரணத்திலிருந்து ஜெயம் பெறாமல் இருப்பதற்கும் இது வழிவகுக்கிறது. அதனாலதான் அவங்கள அந்த ராஜ்யத்தின் நாட்கள்ல இருக்க வேண்டாம், அவங்கள போய் தேட வேண்டாம். முணு என்று ஓதுகிறவன நீ போய் தேடாத, குறி சொல்றவன தேடாத அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சரி, இது 2 படிச்ச நம்ம 3வது இன்னொரு விஷயம் படிக்கிறேங்க. அப்ப இவங்க எல்லாம் அடிப்படையில என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இவங்களை நம்ம ஜெயிக்கணும்னா அடிப்படையில ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு சொன்னா, ஆவி மார்க்கம் தெளிவா புரிஞ்சு ஜெயிக்கணும்னா மரணம்னா என்ன, வேதாகம விளக்கம் மரணத்தை குறித்து தெரிந்து கொண்டவர்கள், இந்த அஞ்சனம் பார்க்கிறவர்களை, ஆவி மார்க்கத்தின் பிள்ளைகளை ஜெயிச்சிட முடியும். அப்ப மரணம்னா என்னன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்னா அதை கொஞ்சம் பார்க்கணும். அப்ப மரணம்னா என்ன? பைபிளுக்கு போகணும்.
நம்ம கண்ணை நம்பக்கூடாதுங்க. பைபிளுக்கு கண்ணை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நெருப்பு வரலாம், அல்லது அந்நிய பாஷை பேசலாம். அந்நிய பாஷைன்னு சொல்லும்போது பொய்யான அந்நிய பாஷை பற்றி பேசுகிற மொழிய அந்நிய பாஷை பேசணுங்க. ஆண்டவர் பேச சொன்னார், நான் பேசணும். எப்போ பேச சொல்கிறாரோ பேசணும், அது வேற விஷயங்க. பொய்யான அந்நிய பாஷையை நம்ம பேசக்கூடாது. அப்போ கிறிஸ்துவ போல வரலாம் சாத்தான், செத்தவங்களை போல வந்திருக்கிறான், அந்த மாதிரி வரலாம். இப்படிலாம் வரும் பொழுது சாத்தான் தான் காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறான், அவனுடைய வாஞ்சையை நிறைவேற்ற ட்ரை பண்ணிருக்கிறான். இப்போ அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னா மிக முக்கியமாக கடைசி நாட்களில் சாத்தான் செத்தவங்களை போல வந்து நம்மளை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண முடியுங்க. புரியுதா உங்களுக்கு? நெருப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ண, செத்தவங்களை போல, அதுவும் நம்ம நேசித்து ஒருத்தங்களை இழந்திருப்போம்னா அவங்க வந்து பேசுவாங்கன்னா, அவங்க நம்மளை வழிகாட்டும் பொழுது அவங்களே வழிகாட்டுதலில் போகிறதா அல்லது பைபிள் படி போகிறதா அப்படின்ற விஷயம் இருக்குது பாருங்க. மிகப்பெரிய ஒரு வல்லமையான வஞ்சனையாக அது இருக்கும். அப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது? மரணத்தை குறித்து நம்ம புரிஞ்சுக்கணும். மரணம்னா என்னன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது பாருங்க. சங்கீதத்து புஸ்தகத்தில் சில வார்த்தைகளை கவனிங்க. சங்கீதம் 13:3 அப்படியே அழகாக சொல்லிட்டு போறாருங்க. சங்கீதம் 13:3 சங்கீதம் 13:3 பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும். மரணத்தை எப்படி ஒப்பிடுறாருங்க? மரண நித்திரை அடையாதபடிக்கு. மரணத்தை சங்கீதக்காரன் நித்திரை என்று சொல்லுகின்றார். சரி, இதே போல சங்கீதம் 17 சங்கீதம் 17:15 பாருங்க. 17:15 நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழித்திருக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். என்னது? நான் கண்ணை திறந்தேன்னா உம்முடைய சாயல் எனக்கு கிடைக்கும், உம்முடைய சாயல் என்னை மாத்திருவீங்க. விழித்திருக்கும் போது நான் பார்த்தா என்ன? நான் மரண நித்திரை, நான் மரண தூக்கத்துக்குள்ள இருந்து நான் எழுந்து நான் விழித்திருக்கும் பொழுது. அப்ப மரணத்தை எதுக்கு ஒப்பிடுறாங்க? விழித்திருத்தல், தூக்கத்திலிருந்து எழும்புதல். அப்ப எதை சொல்றாங்க இங்க? தூக்கத்துக்கு ஒப்பிடுறாங்க மரணத்தை. சரிங்களா? அதுதான் 1 ராஜாக்களுக்கு வாங்க. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. 1 ராஜாக்கள் 2:10. 2:10 பாருங்க. என்ன நடக்குது பாருங்க. இங்க மரணத்தை நித்திரன்னு சொல்றாரா, விழித்திருத்தல்னு சொல்றாரா? இப்ப எப்படி ஒப்பிடுறாங்க பாருங்க. 2:10 பின்பு தாவீது தன் பிதாக்களோடு நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீதை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்களாம். ஏன் அடக்கம் பண்ணாங்களாம்? அவன் நித்திரையடைந்தாராம், அவர் தூங்கிட்டு இருந்தாராம். என்னங்க, தூங்குறவங்க போய் அடக்கம் பண்றீங்களா என்ன? பைபிள் எப்படி ஒப்பிடுது? மரணத்தை நித்திரைக்கு ஒப்பிடப்படுது. இந்த தாவீது நித்திரை அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணாங்கன்னு இருக்குல்ல. இதே போல வேற ஏதாவது ராஜா அவர் நித்திரை அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு உதாரணம் கொஞ்சம் பைபிள்ல இருந்து எடுத்து கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போடுங்களேன், கொஞ்சம் தேடுங்களேன். நீங்க என்ன தேடுங்களேன். அப்ப ஒவ்வொரு முறையும் ஒரு ராஜா மரிக்கும் பொழுது, அவனை அடக்கம் பண்ணும் பொழுது பைபிள் எப்படி பதிவு செய்யும் என்றால், அவன் நித்திரை அடைந்தான், அவனை அடக்கம் பண்ணாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே மரணத்தை என்னதாங்க சொல்றாங்க? நித்திரம் தான் சொல்றாங்க. எப்படி சொல்றாருங்க தாவீது? மரண நித்திரை அப்படின்றாருங்க. இப்ப நம்ம யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, யோவான் 11ஆம் அதிகாரத்துல அங்க லாசரு என்னவாயிருக்கிறான்? பைபிள் சொல்லுது யோவான் 11:11 இவைகளை அவர் சொல்லிய பின்பு நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நானும் எழுப்ப போகிறேன். உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? நித்திரனா தூங்கிட்டு இருக்கிறான், ஏன் எழுப்பணும்னு கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். என்ன? அப்ப மரணம் என்பது என்ன? நித்திரைக்காக குறிக்குது அப்படின்றத சங்கீதம் 13 பார்த்தோம், சங்கீதம் 17 பார்த்தோம், அங்க 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10 பார்த்தோம், யோவான் 11:11 பார்த்தோம். இது எல்லாம் மரணத்தை ஆண்டவர் பைபிள் நித்திரைக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை நம்ம கவனிக்கணும். சரி, எவ்வளவு நேரம் தூக்கம்? தூங்குறவங்க எழும்பணும் இல்லையா? அப்ப எவ்வளவு நேரம் தூக்கம் அப்படின்னா, யோபு 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோபு 19:25-26 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இதோ என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு
நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். என் மீட்பர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பாருங்க. அப்போ இந்த தோல் அழுகும் பொழுது அழுகின இந்த தோல் அழியாமையை சந்தித்து கொள்ளும். அந்த சாயல், ஆண்டோட சாயல்ல நான் திருப்தியாவேன். வசனம் 27, அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அப்போ ஆண்டவர் வரும்போது நான் மாறுறேன். அப்போ எப்போதான் எழுந்திருக்கிறேன்? ஆண்டவர் வரும்போது நான் எழுந்திருக்கும் போது என்னுடைய சாயல் மாற்றப்படுது. சரிங்க, இதுதான் தானியேல் 12ஆம் அதிகாரம். தானியேல் 12ஆம் அதிகாரம் வசனம் 2. தானியேல் 12 வசனம் 2 என்ன சொல்லுது பாருங்க. மரணம் நித்திரைக்கு ஒப்பிடப்படுது. அந்த நித்திரை ஆண்டவருடைய வருகை மட்டும் இருக்குது. சரிங்களா? ஆண்டவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இழந்திருக்கிறார்கள். நாம் எல்லோரும் அறிஞ்ச விஷயம்தான். இப்ப வசனம் 2, பூமியின் தூளிலே நித்திரை பணிரலாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும். அப்ப எழும்புறவங்களுக்கு என்ன கிடைக்குது? நித்திரையா இருக்கிறவங்க அநேகரில் சிலர் நித்திய ஜீவனை அடைவதற்காக எழுந்திருக்கிறாங்க. ஆக மரணம் ஒரு நித்திரைக்கு சமம். அந்த நித்திரை எது வரைக்கும்? ஆண்டவர் வர வரைக்கும் நித்திரை இருக்கும். சரிங்களா? அப்ப ஆண்டவர் வந்தாருன்னா முதல்ல அவருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவளுக்கு என்ன ஆண்டவர் கொடுக்கிறாரு? நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஸோ மரணம் என்பது நித்திரை. எது வரைக்கும் நித்திரை? 2ஆம் வருகை வரைக்கும் நித்திரை. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் 2ஆம் வருகையில எழுந்திருக்கிறாங்க. எழுந்து அவளுக்கு என்ன கொடுக்கப்படுது? நித்திய ஜீவன் அவர்களுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. அது வரைக்கும் நித்திரை. நித்திரைனா என்ன அர்த்தம்? அதான் பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, அந்த வசனம் என்னன்னு சொல்லுங்க. மரித்தோர் ஒன்றும் அறியார்கள், பூமியின் கீழிலே அவங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை, எல்லாமே மறக்கப்பட்டிருக்கு. அந்த வசனம் மட்டும் போடுங்க. அப்ப மரணம் என்பது ஒரு நித்திரை. அப்ப 2ஆம் வருகை வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் நித்திரையா தான் இருக்கிறாங்க. துன்மார்க்கர் இன்னும் கூட காலம் தள்ளி போய் கூட நித்திரையா இருக்கிறாங்க. இப்ப அப்படிப்பட்ட காலத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணுமே அவங்களுக்கு தொடர்பு இல்லை, அறியாதவர்களாக இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். இப்ப என்ன ஆச்சு? அவங்க கிறிஸ்துவுக்குள் மரித்திருப்பாங்கன்னா 2ஆம் வருகையில் எழுந்து அவங்களுக்கு நித்திய ஜீவன் அவங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படுகிறது. அப்ப மரணம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? தூக்கத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. எது வரைக்கும் தூக்கம்? வருகை வரைக்கும் தூக்கம். அது வரைக்கும் எழுந்திருக்கலாம் முடியாது, ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதான். அப்ப மரணம் தூக்கத்துக்கு ஒப்பிடப்படுகின்றது. இப்ப 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1 பேதுரு 1:4, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, என்னவா? அவர் எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அவர் மரித்தாரு, அவர் உயிர்த்தாரு. உயிர்த்ததுனால அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்தை அவர் கொடுக்க போறாரு. நித்திய ஜீவன் அவர் கொடுக்க போறாரு. ஆக 3 விஷயம் பார்த்தோங்க. ஒரு விஷயம், முதல் விஷயம், கடைசி நாட்கள்ல சாத்தான் ஆவி மார்க்கத்தை பயன்படுத்துறான். 2வது விஷயம், அந்த ஆவி மார்க்கத்தினுடைய கொடூரமான விளைவுகள் என்ன? 3வது விஷயம், அந்த ஆவி மார்க்கத்திற்கும் மரணத்தை குறித்த விளக்கத்திற்கும் உள்ள சம்பந்தம் என்ன? ஆமா, மரணத்தை குறித்து நம்முடைய புரிதல் சரியா இருக்கும் பொழுது நம்ம ஆவி மார்க்கத்தை நம்ம ஜெயிச்சிடலாம். மரணத்தை குறித்து நம் தெளிவான விளக்கம் உடையவங்களா இருந்தா தான் ஆவி மார்க்கத்தை ஜெயிக்க முடியும். சரியா? ஆக கடைசி நாட்கள்ல சாத்தான் அவன் ஏமாத்த போறான். வெவ்வேறு வகையில ஏமாத்த போறான். குறிப்பாக மரித்தோரை போல ஏமாத்த போறான். இதனால என்ன விளைவு? பாவம்னா என்னன்னே தெரியாம போயிடும். நம்மளை சாமியாக்கிடுவான் சாத்தான். வேற ஒரு வஞ்சகத்துக்குள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. இதனுடைய விளைவு மிருகத்தை வணங்குற வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க. இதுதான் அதனுடைய பெரிய பிரச்சனைங்க. சரி, இப்ப எப்படி தப்பிக்கிறது? வேறு ஒரு ஏஜென்ட் வழியாக சாத்தான் பேசும்போது, நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர் மரித்த நபருடைய பேசும்பொழுது எப்படி ஜெயிக்கிறது? எப்படி ஜெயிக்கிறது? இது மாதிரி பைபிள் ஏதாவது உதாரணம் இருக்கா? வேற ஏதாவது ஏஜென்ட் வழியா சாத்தான் யாருடைய பேசி ஜெயிச்சிருக்கிறாங்களா? சாத்தானு அவன் ஒளியின் தூதனை போல இயேசு கிறிஸ்து வந்தானா வரலையா? வந்தான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வந்திருக்கிறான். என்னுடைய காலில் விழுந்து வணங்கு அப்படின்னு சொன்னான். அப்பதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அப்பால போ சாத்தானே, எழுதி இருக்குதே அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எழுதி இருக்குதே எழுதி இருக்குதே எழுதி இருக்குதேன்னு சொல்லி சொல்லி
ஜெயிச்சவர் இந்த இடத்துலையும் அவர் சொல்லி ஜெயிக்கிறார். ஆக சாத்தான் வேற ஒரு ஏஜென்ட் வழியாக வந்து உங்களுடைய கண்கள் மூலமாக காட்சியை காமிச்சு நம்ப வச்சு நம்மளை ஏமாற்ற வரும்பொழுது நம்ம எப்படி ஜெயிக்க முடியும்? நீங்கள் வசனத்தோடு ஒரு வாழ்க்கை வாழ்வீங்கன்னா, புரியுதா நான் சொல்கிறது? வசனத்தை படிப்பீங்களான்னு சொல்ல வரலங்க. வசனமும் நீங்களும் பின்னி பிணைஞ்சிருப்பீங்கன்னா, உங்களுக்குள்ள வசனம் அப்படியே உயிரோட்டமாக போயிட்டு வந்துட்டு இருக்கணுமானால், சுவாசம் போல உங்களுடைய தியானம் இருக்குமானால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இது பிசாசு பேசுகிறான், என்னுடைய ஆடு என் சத்தத்தை கேட்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க. நீங்கள் திசை கெட்டு போவதில்லை. அப்போ அவருக்காக வாழணும் என்கிற நோக்கத்தோடு கூட நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் தப்பிச்சிடலாம். சரிங்களா? இதை தாங்க வந்து முணு என்று ஓதுகிறவர்கள்ட்ட போகாத, எங்கே போ, தேவனுடைய வேதத்தை கேளு, அவருடைய சாட்சியாகமத்தை படி அப்படின்றாங்க. அதுதான் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்துலையும் சொல்லப்படுதுங்க. எங்கே போனாலும் சரி, ஆவி மார்க்கத்தை ஜெயிக்கணுமா, சாத்தான் மரித்தோரை போல வேற ஒரு ஏஜென்ட் வழியாக வஞ்சிக்க வரும்போது இந்த வஞ்சனை எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னா, 2 தெசலோனிக்கர் எங்கே போனாலும் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த விஷயந்தாங்க. என்னன்னா, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். என்னவா? சத்தியத்தை படிச்சுக்கணுன்ற வாஞ்சை இல்லை, சத்தியத்தை படிக்கணுன்றதே வாஞ்சை இல்லை, சத்தியத்தை வாழணும்னு வாஞ்சை இருக்குமா? அவங்கள்ட்ட தான் இந்த பொய்யான அற்புதம், சாத்தானுடைய சகலவிதமான வஞ்சனை நிறைவேறும். அப்போ சத்தியத்தை நேசிச்சோம்னா, சத்தியத்தை வாசிச்சோம்னா, சத்தியத்தை வாசித்து நேசித்து கீழ்ப்படிஞ்சோம்னு சொன்னால், ஆவிமார்கள்லாம் எப்படி இயேசு கிறிஸ்ட வேலை செய்யலையோ அதை போல் வேலை செய்யாதுங்க. ஆக கடைசி நாட்களில் அவன் மிருகத்தை எப்படி சீட்டில் உட்கார வைக்கிறான்? அவன் அவனுடைய வாஞ்சை எல்லாரும் அவனை வணங்கணுமே, எப்படி உட்கார வைக்கிறான்? சாத்தான் சர்ப்பத்தின் வழியாக சாவதில்லை என்று பேசி ஏமாற்றான் ஏவாள. அதே போல இன்னைக்கு நீங்கள் சாவதில்லை, நீங்கள் சாவுன்றது சாவு கிடையாது, வேற ஏதோ ஒரு ரூபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறது என்கிற கொள்கையின் மூலமாக அதற்கான சில காட்சிகள்லாம் காமித்து நம்மளை ஏமாற்ற போகிறான். அப்போ நீங்களும் நானும் வேதத்தை தெளிவாக நம்ம படிச்சிருப்போமானால் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஆக நீங்கள் யோசிங்க, நீங்கள் சத்தியத்தில் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? நீங்கள் மரணம் என்றால் என்ன என்கிறது குறித்து தனிப்பட்ட முறையில் ஆராய்ந்து பார்த்து தெளிவு உடையவர்களாக இருக்கிறீர்களா? சாத்தான் இன்னைக்கு அன்னைக்கு இருந்த பூசாரிகள், அன்னைக்கு இருந்த குறி சொல்றவங்க இன்னைக்கு சபைக்குள்ளேயும் வந்துட்டாங்க என்பதை நீங்க இனங்கண்டு வச்சிருக்கிறீங்களா? சத்தியத்தை நேசிப்போம், ஆவி மார்க்கத்தை ஜெயிப்போம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, மேலான பாடத்துக்காக நன்றிப்பா. எங்களை சுற்றி ஆண்டவரே சாத்தான் ஆவி மார்க்கத்தின் வழியாக எப்படி வஞ்சிக்கிறான் என்பதை பார்க்க முடிகிறது தகப்பனே. தேவரீர் அவை எல்லாவற்றிலிருந்து நாங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா நாங்கள் வசனத்தை இயேசு கிறிஸ்து போல படிக்க வாழ எங்களுக்கு கற்றுத்தாரோம். அப்பா, எங்களுக்கு உதவி செய்திடலும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.